கேட்கப்பட்ட சில கேள்விகள் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க, நாம அதுக்கு எப்படி எல்லாம் அந்த விடைகளை வந்துட்டு அணுகணும் அப்படிங்கறதெல்லாம் சார்ந்து இன்றைக்கு பார்க்கலாம இருக்கோம். இதுல வந்துட்டு மாதிரி வினாத்தாளினுடைய அந்த சிறப்பு விளக்கம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துவாங்க, கேளுங்க. இது வந்துட்டு அழகு 1 இலக்கணத்துல இருந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 25 கேள்விகள். இதுல மொத்தமும் பொது தமிழ் சார்ந்ததுதான். பொது தமிழா இருந்தது. இலக்கணத்துல இருந்து குறிப்பிட்ட சில வினாக்கள் எல்லாம் வருது. அந்த இலக்கணம் எளிமையான இலக்கணமா இருந்தாலுமே கூட கவனமோடு எழுதினா மட்டும் அதற்கான மதிப்புகள் நீங்க தர முடியும். ரொம்ப எளிமையான விஷயம் தான், நமக்கு தெரிஞ்சதுதான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப அசால்ட்டா நீங்க பதில் தரக்கூடாது. கவனம் எடுத்து பார்க்கணும். கேள்விகளிலே சில, உங்களுடைய மொழியில சொல்லணும்னா கேள்விகளிலேயே ஒரு டெஸ்ட் வச்சிருப்பான். அதாவது எது சரி, இதுல சரியான சொல்ல எடுத்து எழுது அப்படிங்கிறத தாண்டி இதுல தப்பா இருக்கிறது எது எடுத்து எழுதுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ அந்த இடங்கள்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. சரி, இப்பொழுது நம்ம பாடப்பகுதிக்கு போயிடலாம். அழகு 1 இலக்கணம் 25 கேள்விகள் இருக்கு. அது எழுத்து அப்படிங்கிற தலைப்புல இந்த பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்படை நீக்கம் எல்லாமே பார்த்து போலாம். இப்ப பிரித்து எழுதுதல் பாருங்க. வானம் அளந்தது, இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு சொல்லும் போது நேரடியான ஆன்சர் போயிடலாம். வானம் அளந்தது என்று புரியும். இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டியிருக்கீங்க. நீங்க 5வது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான் பாருங்க, விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இல்லைங்களா. விடை தெரியவில்லை அப்படிங்கிறது நேரடியா நீங்க தப்பாதான் எழுத போறீங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான். அதுக்கு மார்க் எதுவும் கிடையாது. நீங்க விடை தெரியவில்லை அப்படிங்கிறதுக்கே வந்துட்டு டைரக்டா அது தப்புங்கிறது தான் குறிக்குது. அதனால விடை தெரியவில்லைன்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கான், பேசாம அதை போட்டு ஏதாவது மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற கனவெல்லாம் வேண்டாம். சரியான பதில மட்டும் தேர்ந்தெடுத்தால்தான். அடுத்த கேள்வி, சரியான விடை தேர்ந்தெடுத்து எடுத்து அப்படிங்கிறதுல கண் கூட்டல் அழகு. இதுல பாருங்க ஆப்ஷன் என்ன சொல்றான் பாருங்க, கேள்வி பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது, சரியான விடை தேர்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த 4 கேள்வியும் நம்ம கவனமா படிச்சாலும், கண் கூட்டல் அழகு, கண் அழகு, கண் கூட்டல் காட்சி, கண்ணாட்சி அப்படின்னு கொடுத்திருக்கிறான். கீழே கண் கூட்டல் பார்வை, கற்பார்வை அப்படின்னு கொடுத்திருக்கான். 4வது கண் கூட்டல் இமை, கண் அமை அப்படின்னு கொடுத்தான். நல்ல வேலை அது கண் அமைட்டு இருக்கு. கண் இமைன்னு இருந்துச்சுன்னாக்கா நமக்கு குழப்பம் வந்துடும். 2 ஆன்சர் சரியா போயிடும். அப்ப இந்த இடத்துல கண் அழகு அப்படிங்கிறது சரியான பதில். கண் கூட்டல் பார்வை கற்பார்வையா இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். அதனால இருந்தாலுமே நமக்கு நேரடியா பளிச்சுன்னு தெரியக்கூடிய டைரக்ட் பதில் கண் கூட்டல் அழகு, கண் அழகு அப்படிங்கிறத அது தேர்ந்தெடுத்துடலாம். சேர்த்து எழுதுதல் பாருங்க, சிறப்பு கூட்டல் உடையார். இதுல நேரடியா கேட்டான், சேர்த்து எழுதும் போது என்ன விடை வருது? சிறப்புடையார் என்பது சரியான பதில். ஆப்ஷன் ஏல சிறப்பு உடையாருங்கிறத சேர்த்து கொடுத்துருக்கான். அந்த இடத்துல கவனிச்சு பாருங்க. சிறப்பு உடையாருங்கிறது ஸ்பேஸ் தராம சிறப்பு உடையார் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதனால அது சரியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சிறப்புடையார்னு சேர்த்துதான் வரணும். அடுத்த கேள்வி, என்று கூட்டல் உரைக்கும். இதனை சேர்த்து எழுத என்றுரைக்கும் அப்படின்னு கிடைக்கும். கேப் இல்லாம எழுந்து கூட்டல் உரைக்கும், என்று பிளஸ் உரைக்கும் செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, அதுதான் சரியா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், என்று உரைக்கும். அடுத்தது சந்திப்பிழை. கொஸ்டின் பாருங்க, வலுவு சொல் அற்ற தொடர்னு கேட்கான். சந்திப்பிழையில வலுவு சொல் அற்ற தொடர். வலுவு சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னா தப்பா இருக்கிறது எடுத்துடுதுன்னு கேட்கிறான். ஆனா இங்க வந்துட்டு தப்பு இல்லாம இருக்கிறது எது, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். தப்பான சொல்லை எடுத்து எழுதுங்கிறதுக்கும் தப்பு இல்லாத சொல்லை எடுத்து எழுதுங்கிறதுக்கும் வித்தியாசம். முதல் கேள்வியில வலது பக்கம் சுவரில் எழுதாதேன்னு இருக்கு, 2வது வலது பக்க சுவரில் எழுதாது, 3வது வலப்பக்க சுவற்றில் எழுதாது, 4வது வலப்பக்க சுவரில் எழுதாது. இப்போ இதுல 2வது ஆப்ஷனும் 4வது ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கு. வலப்பக்க சுவரில் சுவரில் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணு என்னன்னாக்கா ரா தப்பா இருக்கு, சரியா இருக்கு. எது சரி எது தவறு அப்படிங்கிறதா இது நாம திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பதன் மூலமாகத்தான் தெரிய வரும். சுவற்றில் அப்படின்னு சொல்லும் போது அந்த இரு மாறுது. ஆனா சுவரில் அப்படின்னு ஒற்றையில அந்த இரு போடாம எழுதும் போது 2வது ஆப்ஷன் தான் சரியான பதிலா வரும். சுவரில் அப்படின்னு எழுதும் போது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நீங்க சேர்த்து எழுதும் போது அந்த சுவற்றில் அப்படிங்கறது வர வார்த்தை நம்ம பயன்பாட்டுல இல்ல, அது பேச்சு வழக்கு சொல். சுவற்றில் அப்படிங்கிறது சுவற்றில்னு எழுதக்கூடாது. நம்ம பேச்சு வழக்குல பேசும்போதுதான் சுவற்றில் அப்படின்னு சொல்றோம். ஆனா எழுத்து வழக்குல வரும்போது சுவரில்னு வரும். அப்போ சின்ன ரீ தான் போட்டு எழுதணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் சரியான பதில். அடுத்த பக்கம் பாருங்க, குறில் நெடில் வேறுபாடு தெரிந்து கொள்வது. குறில் நெடில மாற்றங்கள் பொருள் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மண் மான் 2 கொடுத்திருக்கு. மண் என்பது தலைவனை குறிக்கிறது. மன்னவன் அப்படிங்கிறது தான் அந்த மண் அப்படிங்கிறது. மண் அவன் அப்படிங்கிறதா மன்னவன், மன்னன். மன்னன் அப்படிங்கிறத மண் அவன் தான் அந்த மன்னன்.
அப்போ தலைமை தாங்குபவர் தலைவன். மான் என்பது ஒரு விலங்கை குறிக்கிறது. இப்ப இதுல மண் அப்படிங்கிறது அடுத்து ஆனா விலங்குங்கிற ஆப்ஷன் பாருங்க 3 இடத்துல வச்சிருக்காங்க. மான் அப்படிங்கிறது விலங்குன்னு 3 இடத்துல வச்ச ஆப்ஷனை வச்சு 4வதா ஒரு பீல மட்டும் பறவை கொடுத்தான். அப்ப அந்த இடம் வந்துட்டு அரசன் அப்படிங்கிறது கொடுத்தான் ஒரு இடத்துல. ஆனா அது பறவைன்னு இருக்கிறதுனால தப்பா போயிடுச்சு. இந்த பக்கம் தலைவன் விலங்குன்னு கொடுத்திருக்கிறதுனால சரியா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியான ஏ சரியா. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். சிலை சீலை அப்படிங்கிறது சிலை நமக்கு தெரியும் சிற்பம். சீலை சீலை அப்படிங்கிறது சிறைச்சிலையை தான் குறிக்கும். எப்பொழுதுமே சீலை என்றாலே சிறைச்சிலை தான் குறிக்கும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவர்மெண்ட் பாத்துங்க. பாத்திரம் கொடுத்திருக்கு, அழகு விலங்கு எல்லாமே கொடுத்திருக்கு. ஆனா சிலை என்பது சிற்பத்தை தான் நேரடியாக குறிக்கிறது. அடுத்து லகர லகர ழகர வேறுபாடுகள் தெரியும். வாழை 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 ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக. வாழை என்பது வாழை வாரிதி அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை குறிப்பார்கள், இளம் பெண்ணை குறிப்பார்கள். வாழை என்பது மர வகை. அடுத்தது வாழை என்பது வாழமீன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, வாழமீன். இந்த லை வந்து இந்த லதா வரும், பள்ளிக்கு வரக்கூடிய லகரம், பொது லகரம் பொது லகரம் சொல்லுவோம். அதான் அப்போ வாழை என்பது மீன் வகை. ஆப்ஷன் பி சரியான பதில். 2 சுழி நகரம், 3 சுழி நகர வேறுபாடு. அத நகர நகர அப்படின்னு சொல்லணும். 3 சுழி சொல்லும் பொழுது மூக்குலியா மாற்றி அதை சொல்லி பழகுங்க. ஒலிப்பு முறைமை அறிந்து சரியான பொருள் எடுத்து எழுதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஊன் என்பது உணவுப் பொருளையும், அடுத்தது ஊன் என்பது 2 சுழி இன் வரக்கூடிய இறைச்சியையும் குறிக்கும். இதுல குழம்பிக்க கூடாது. செகண்ட் ஆப்ஷன் இறைச்சியும் உணவும் கொடுத்திருக்கலாம், அப்படியே மாத்தி கொடுத்திருக்கு. எனவே ஊன் அப்படிங்கிறது நீங்க உணவு அப்படின்னு எழுதுனீங்கன்னாக்கா 3 சுழி வரும். அந்த இடத்துல உணவு அப்படிங்கிறது 3 சுழி, அதை வச்சு ஊன்ங்கிறதும் 3 சுழி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். உணவு ஊன் 3 சுழி ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. அடுத்த கேள்வி ரகர வல்லின ரகர வேறுபாடு. இடையினமும் வல்லினமும் வேறுபாடு எப்படி, ஒலி வேறுபாடு இருக்கு சரியான பதில் தேர்தல். கறி கறி அப்படின்னு நம்ம காய்கறி வாங்கும் பொழுது அந்த எழுத்துல அந்த வார்த்தைகளை எங்கேயாவது போர்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாபகம் காய்கறி அப்படிங்கிறது கறிங்கிறது பார்த்து வச்சுக்கணும். அப்போ இன்னும் ஒண்ணு என்ன கறி அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா கறினா யானை தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிடினாக்கா பெண் யானை, இங்க கறிங்கிறது பொதுவாக யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ யானை காய்கறி என்பது சரியான சொல் பதில். இன எழுத்துக்களை அறிதல். இன எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாக்கா வல்லினமும் மெல்லினமும் இன எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. கசட தபர வல்லினம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாமே. கா க ட தா ப வல்லின பெரிய ரா. இந்த பெரிய ரகரம் கசட தபர அப்படிங்கிறது வல்லினமா எடுத்தோம்னாக்கா அது கீழேயே எழுதணும்னு வைங்களேன். இங்கா எழுதணும். இங்கனம் இங்கனம் எழுதணும். அங்க என்ன ஞாமனங்கா ஞா ஊஞ்சல் வரக்கூடிய ஞா. காக்கு 3 சுழினா, காவுக்கு கா போல நா அதே போல இருக்கக்கூடிய நா, பாவுக்கு மா, ராவுக்கு 2 சுழினா. இதுதான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கசட தபர வல்லினம் அதனுடைய மெல்லினம் நமன அப்படிங்கிறது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறாத சொல் அப்படின்னு கேட்கிறான். இடம் பெறாத சொல் அப்படிங்கிறது அத கேள்வியே கொஞ்சம் கவனமா படிக்கணும். இடம் பெறாதது எதுனாக்கா அப்ப மஞ்சள்ங்கிறதுல சாவி இன எழுத்து ஞா இருக்கு. வந்தான் அப்படிங்கிற சாவி இன எழுத்து அதற்கு முன்னாடி இந்து இருக்கு. கண்ணில் அப்படிங்கிற சொல்லுல இன எழுத்துக்களே இல்ல, அதே எழுத்துதான் இருக்கு, உடம்படுமைகள் தான் இருக்கு. தம்பி அப்படிங்கிறதுல பாவி இன எழுத்து இம் இருக்கு. அப்போ 3 இடத்துல இருக்கு, இடம் பெறாதது ஒரே சொல் தான், அந்த கண்ணில் அப்படிங்கிறது தெரிஞ்சு. அடுத்த தவறான சொல்லை வட்டம் இடுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ல வட்டம் இடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னாக்கா அங்க கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை, பாத்துக்க. இப்போ கண்டான், வென்றான், நண்டு, வண்டு அப்படின்னு இருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே இப்பதான் சொன்ன இன எழுத்துக்கள் எழுதும்போது தாவின் இன எழுத்து 3 சுழிதான். கசட தவற ஞான நமன அப்படின்னு எழுதும் போது தாவின் இன எழுத்து 3 சுழி. இப்ப கண்டான் தாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன் எப்பொழுதுமே 3 சுழிதான். நண்டு தாவுக்கு முன்னாடி 3 சுழி கரெக்டா இருக்கு. வண்டு தா வரிசைக்கு முன்னாடி 3 சுழி கரெக்டா இருக்கு. அப்ப எது தவறா இருக்குன்னா ராவுக்கு முன்னாடி 2 சுழி இருக்கு, தவறா இருக்கு. இந்த ரா வந்திருக்க கூடாது, இதுக்கு பதிலா வல்லின ரகரம் வந்திருக்கணும். வல்லின ரகரம் வந்துச்சுன்னாதான் அந்த இன எழுத்து சரி. அப்போ இங்க இன எழுத்து தப்பா இருக்கு. அப்போ அந்த எழுதும் போது வென்றான் அப்படிங்கிறது பெரிய ரகரம் வந்திருந்திருக்கணும் இந்த இடத்துல, அப்போ சரியா இருக்கும். அப்போ இங்க ரா தப்பா எழுதியிருக்காங்க. சரி, அடுத்தது சுட்டு எழுத்துகள். சுட்டு எழுத்துக்கள்னா என்ன, சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். இது ஒரு டெபினிஷன் கொடுக்குறேன் கேளுங்க. அவன், அவ, இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்களை கவனிகள் ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டுகின்றன இல்லையா. அது அவன் இவள் அப்படிங்கிறது சுட்டி காட்டுது, எதையும் ஒன்றை சுட்டி காட்டு. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அந்த சொல்லினுடைய முதலில் கூடிய எழுத்து எதுனாக்கா ஆ இ அப்படிங்கிற எழுத்து இங்க கொடுத்திருக்கு.
இப்படி ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துதான் சுற்றெழுத்துகள் அப்படின்னு சொல்லி பேசுறோம். அப்ப இந்த சுற்றெழுத்துகள் எதுனா ஆ இ உ, இந்த 3 தான் சுற்றெழுத்துகள். ஆ இ உ 3 சுற்றெழுத்துக்கள்ல இதுல ஊ அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சுற்றெழுத்தா இப்போ பயன்பாட்டுல இல்ல. நம்மளோட பயன்பாட்டுல இல்ல அப்படிங்கிறது. ஆனா இந்த ஆ இ உ இம்மூன்றும் சுற்றெழுத்து அப்படின்னு தொல்காப்பியம் 100 சொல்லுகிறது. ஆ இ உ 3 சுற்றெழுத்து என்று சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கூட கேட்கப்படலாம் இல்லையா? அப்ப தொல்காப்பியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த சுட்டுக்கள் மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. என்னென்ன? அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, தேய்மை சுட்டு, சுட்டு திரிபு. இதெல்லாம் பயன்பாட்டுல வச்சிருக்கோம். இப்ப அகச்சுட்டு அப்படின்னு சொன்னா அவன், இவன், உவன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துலாம்னு வைங்களேன். அந்த அவன், இவன், உவன் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவுக்கு அடுத்தது வன், ஈக்கு அப்புறம் வன், ஊக்கு அப்புறம் ஒன், அதாவது அவன், இவன், உவன் அப்படிங்கிறது நேரடியா அந்த வார்த்தைக்குள்ளவே அந்த சுற்றெழுத்து இருக்கிறது அகச்சுட்டு. புறச்சுட்டுனா அம்மனிதன், இம்மனிதன், உம்மனிதன். அதுல பாத்தீங்கன்னாக்கா அம்மனிதன் அப்படின்னு எழுதும் போது அம்ங்கிறதுல ஆதான் சுற்றெழுத்து. அதுக்கு பின்னாடி ஒரு முழு சொல்லு இருக்குது மனிதன் அப்படிங்கிறது. ஆனா அகச்சுட்டு மேல சொன்ன இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அவன், இவன், உவன் சொல்ல போது அந்த ஆவை மட்டும் எடுத்துட்டோம்னாக்கா வன்னுக்கு பொருள் தராது. ஆனா அடுத்த புறச்சுட்டுல அம்மனிதன் அப்படிங்கிறதுல அங்கேயும் ஆதான் சுட்டி காட்டுது. அந்த சுட்டி காட்டக்கூடிய இடத்துல மனிதன் அப்படிங்கறத தனியா குறிச்சுக்கலாம், ஆங்கிறதையும் சுட்டி காட்டு எழுதியும் பேசலாம். இதுக்குதான் புறச்சுட்டு அப்படிங்கிறது. அண்மை சுட்டு அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறது. அண்மையில் அப்படின்னாக்கா பக்கத்தில் அப்படிங்கிற பொருள். அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கம், அண்மையில் பெய்த மழை அப்படிங்கிறது கேட்டிருப்பீங்க. அப்போ அண்மை அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கக்கூடியது சொல்றது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா இப்புத்தகம், இவ்வீடு, இங்க முன்னாடியே இருக்கு இல்லையா? அப்போ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனமா வச்சுக்கணும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. ஞாபகம். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. அண்மை அப்படின்னா அருகில் உள்ள இல்லையா? அப்ப அது அருகில் உள்ள அப்படின்னு சொல்றதுக்கு அந்தன்னு சொல்ல மாட்டோம். இந்த அப்படின்னும் போதுதான் இன்னும் பக்கமாயிடுச்சு இல்லையா? இந்த வீடு, இப்புத்தகம், இவன் அப்படின்னு சொல்லும் போது ஈ தான் பக்கத்துல இருக்கக்கூடியவருக்கு சுட்டி காட்டக்கூடிய எழுத்தா இருக்குது. அண்மை சுட்டு எழுத்து இ. அப்படின்னா சேய்மை அப்படின்னா என்னன்னா தூரத்தில் அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில், தூரத்தில். இப்ப தூரத்தில் அப்படிங்கிறது சேய்மை அப்படின்னு சொல்லுவோம். சேய்மை சுட்டுனாக்கா அந்த மனிதன், அவன், அவள் அப்படின்னு சொல்லிட்டு ஆவுக்கு முக்கியத்துவம் தரம் இல்லையா? அப்போ சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுன்னா அ அப்படிங்கிறது சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து. ஈங்கிறது அண்மை சுட்டுக்குரிய எழுத்து. சேய்மைனாக்கா தூரத்துல, அதுக்கு ஆ அப்படிங்கிற எழுத்து தான் வரும். 5வதாக இருக்கக்கூடிய சுட்டு திரிபு அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த சுட்டு எழுத்துக்களை இன்றைய பேச்சு வழக்குக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறோம். இப்போ எப்படின்னா அங்கு அப்படிங்கிறதுல அங்க அப்படி சொல்றோம்னு வைங்களேன். அங்க, இங்க. இந்து அப்படிங்கிறது பதிலா இந்த அப்படிங்கிறது பதிலா இந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்கள் திரிபாகிறது, கொஞ்சம் மாற்றம் அடைகிறது. அவன் அப்படிங்கிறதுக்கு பதிலா அன்வன் அப்படின்லாம் சொல்றாங்களாம். பேச்சு வழக்குல இது மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கு. அன்னுவன், இன்னுவன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப இதெல்லாமே திரிவு மாறுகின்ற காரணத்தினால், திரிவடைகின்ற காரணத்தினால் சுட்டு திரிவு அப்படின்னு இதுக்கு பேர். அடுத்தது வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பு போயிடலாம். வினா எழுத்துக்களும் ஒரு டெபினிஷன் கொடுக்குறோம், அதையும் கேளுங்க. வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் இல்லையா? வினா பொருளை தரும். சில வினா எழுத்துக்கள் சொல்லினுடைய முதல்ல இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லினுடைய கடைசியில இருக்கும். அப்படின்னா என்ன அது சொல்லினுடைய முதல்ல கடைசியில் அப்படின்னா, அடுத்தது பாருங்க, ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த 5ம் தான் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாக்கா 5 அப்படிங்கிறது சொல்ல தெரிஞ்சிருக்கும். அந்த எழுத்துக்கள் என்னென்னா ஏ, யா. எப்படி மொழியின் முதலில் வரக்கூடியது இதுல பிரிச்சு பாருங்க. ஏங்கிறது எங்கு, யாங்கிறது யாருக்கு. அப்ப வினா எழுத்துல ஏ, யாங்கிறது வந்துருச்சா? அதே வார்த்தையோட கடைசியில ஆவோ வருதாமா? எப்படி பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு சொல்லும் போது ஆவும் ஓவும் வருகிறது. இந்த 2ம் மொழி இறுதி. ஆனா மொழி முதலிலும் இறுதியிலும் 2லயும் சேர்த்து வரக்கூடியது ஏங்கிறது. எப்படி? ஏங்கிற சொல், ஏன் அப்படிங்கும் போது முன்னாடி இருக்கு ஏ, நீதானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்க ஏ கடைசியில இருக்கு. அப்போ மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது ஒன்றுதான். அப்போ மொழியின் முதலில் வர்றது 2, இறுதியில் வர்றது 2, முதலிலும் இறுதியிலும் வருவது 1, மொத்தத்துல 5. சரி, அடுத்தது பாருங்க, அது எப்படி தொல்காப்பியம் பாருங்க. ஆ, ஏ, ஓ அம்மூன்றும் வினா. ஏ தொல்காப்பியர் சொன்னது 3 தான், கவனத்துல இருக்கணும். தொல்காப்பியர் சொன்ன வினா எழுத்துகள் 3 தான். ஆ, ஏ, ஓ தான் சொல்றாரு, வினாவா சொல்றாரு. ஆனா நன்னூல் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா ஏயா முதலும் ஆவோ ஈற்றும் ஏ இருவழியும் வினாவாகுமே அப்படின்னு நன்னூல் பிரிச்சு காட்டுறாரு. அந்த நன்னூல் ஆசிரியருக்கும் தொல்காப்பியத்திற்கும்
கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. தொல்காப்பியர் சொன்ன விஷயத்துல சொல்லாதது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் விவரமா சொன்னவர் தான் நன்னூல் ஆசிரியர் பவநந்தி முனிவர். அதனால தொல்காப்பியர் சொட்டக்கூடிய வினா எழுத்துகள் எத்தனைனா 3 தான். 5 யார் சொன்னது அப்படின்னா நன்னூலார் தான் சொன்னார். நாம ஏற்றுக்கொண்டது 5 தான் ஏற்றுக்கொண்டோம். சரி, அடுத்தது புறவினா அகவினா அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தை தரப்பட்டிருக்குல்ல. புறவினா அப்படின்னு சொன்னானா, புறவினா என்னன்னா யாரோ ஒருவன் வந்தானா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தன் வந்தானா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னா, அந்த வந்தானா அப்படின்னா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வினா. சரிங்களா? அந்த வந்தானா அப்படிங்கறது நீக்கினாலே அங்க ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கு, யாரோ ஒரு வந்தான் அப்படிங்கிற விடை கிடைச்சிருது நமக்கு. அப்ப வந்தானா அப்படிங்கிறதுல வந்தான் அப்படிங்கிறது ஒரு விடையும் இருக்கு அந்த இடத்துல. எனவே பொருள் தருது. அந்த வந்தானாங்கிற வார்த்தையில வந்திருக்கான், நாம கன்ஃபார்ம் பண்ண கேட்கிறோம் அப்படிங்கிறது போல வருது. அப்போ இதுக்கு பேர் தான் புறவினா. ஆனா அகவினானா டைரக்ட், எது, யாரு, எவை அப்படிங்கிறது. எதுங்கிற வார்த்தை, யாதுங்கிற வார்த்தை, யாரு, இந்த எந்த வார்த்தை எடுத்தாலும் இந்த எது, யாது, யாவுங்கிற ஏ, யா என்று சொல்லக்கூடிய இந்த மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்தை நீக்கிட்டோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அர்த்தம் தராது. தூவும் இரு அதெல்லாம் அர்த்தம் தராது. இதுக்கு பேரு அகவினா. அந்த கொஸ்டின்லயே வந்துட்டு அந்த எழுத்து சின்ன சின்னதா முடியுது, எது, யார் அப்படிங்கிறது நேரடியா ஒற்றை சொல்ல நிறுத்துறது. ஆனா புறவினானா வந்தானா அப்படின்னு ஒரு வார்த்தை போடும் போது வந்தான் அப்படிங்கிறது உள்ள இருக்கு. இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இந்த புறவினா அகவினா அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுங்க. அடுத்த தலைப்பு பாருங்க, ஒருமை பன்மை அறிதல். ஒருமைனாக்கா உங்களுக்கு தெரியும், ஒண்ணு பன்மைங்கிறது பன்மைதான், பல ஒண்ணுக்கு மேல இருந்தாலே அது பலதான் இல்லையா? அது எப்படி சில வார்த்தைகளை வச்சு நாம அதுக்கான விளக்கம் பாருங்க. ஒருமை என்பது ஒன்றை மட்டுமே குறிப்பது. ஒருமையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு ஒருமையில் தான் முடிய வேண்டும். இது வந்துட்டு கான்ஸ்டன்டான ஒரு விஷயம். மரம் சாய்ந்ததுன்னு சொல்லணும், அவ்வளவுதான். மரம் சாய்ந்தது ஒருமை, கரெக்ட். அறிஞர் வந்தார், கரெக்ட். அது பன்மை பாருங்க. அறிஞர் வந்தார் அப்படிங்கிறது இப்ப ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் போதே இந்த இடத்துல அறிஞர், அறிஞன், அறிஞர் என்ன வித்தியாசம்னா, உயர்வு கருதி அருள் விதிய பன்மைக்கு இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். வந்தார் அப்படின்னாக்கா பலர் பேர் வந்தார்கள்னு அர்த்தம். சரிங்களா? அறிஞர் அப்படிங்கிறதும் ஆசிரியர் அப்படிங்கிறதும் பன்மை சொல் தான். அது மரியாதை நிமித்தமாக நாம் அது ஒருமையாக ஏற்றுக்கொள்கிறோம். சரி, தொடர்ந்து பன்மைக்கு நேரடியான விளக்கம் பாருங்க. பன்மை என்பது ஒன்றிற்கு மேற்பட்ட விளக்கு இருக்கு. பன்மையில் தொடங்கும் ஒரு தொடரினுடைய முடிவு பன்மையில் தான் அமைய வேண்டும். மரங்கள் சாய்ந்தன, கருவிகள் பழுதடைந்தன. அப்போ பன்மையில ஆரம்பிச்சு பன்மையிலேயே முடிக்கிறது. இப்ப இது எப்படி நீங்க விடையை தெரிஞ்சுக்கிறது? ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை கண்டுபிடிக்க இப்ப குறிப்பிட்டு சொல்லி கேட்கிறாங்க. பிரெய்லி நூல்கள் உள்ளன. பிரெய்லிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரெய்லினாக்கா ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ஒருமையா பன்மையாங்கிற குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்காக வேண்டிதான் அந்த வார்த்தையை கொடுக்கலாம். பிரெய்லி நூல்கள் உள்ளன அப்படின்னு. பிரெய்லினா கண்பார்வையற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் படிக்கக்கூடிய நூல் பேர். ஒற்றை சொல்றாரு பிரெய்லி. செயற்கை மரம் ஒன்று உள்ளது. செயற்கை மரம் ஒன்று உள்ளது அப்படின்றது. இங்க ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செயற்கை மரம் ஒன்று உள்ளது அப்படிங்கிறது செயற்கை, அதுவும் தவறா இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது பிரெய்லி நூல்கள் உள்ளன. ஒருமை பன்மை பிழை உள்ள தொடரை மறுபடியும் சொல்றேன், ஒருமை பன்மை பிழை இருக்கக்கூடிய தொடர் பார்க்கணும்னா பிரெய்லி நூல்கள் உள்ளனங்கிறது, பிரெய்லிங்கிறது வந்துட்டு பலவற்றை குறிக்கிறது, பலவற்றை குறிக்கிறது. ஆனா இந்த இடத்துல ஒருமையும் பன்மையும் சரியா இருக்கணும்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியே கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஒருமையும் இருக்கணும், பன்மையும் இருக்கணும், ஆனா பிழை இருக்கா அப்படிங்கிற தொடரையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பிரெய்லி அப்படிங்கிறது ஒருமை, நூல்கள் அப்படிங்கிறது உள்ளனங்கிறது அப்ப பன்மை வந்துருச்சு, பன்மையில முடிச்சுட்டான், கரெக்டா முடிச்சுட்டான். பிரெய்லி ஒண்ணுதான், நூல்கள் பல, உள்ளன பல. அப்ப ஒருமை பன்மை, பன்மை சரியா போச்சு. 2வது கேள்வி பாருங்க, செயற்கை மரம் ஒன்று உள்ளது, அதுவும் சரிதான். அடுத்தது பாருங்க, 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளதுன்னு கொடுக்கலாம். உள்ளனன்னு வந்து மின் இதழ்கள் நிறைய உண்டு அப்படின்னு வரணும், நிறைய உள்ளனன்னு வர வேண்டிய அவசியம் இல்லை. 5வது விடை தெரியும். அப்ப பாருங்க, இதுல இது கொஞ்சம் குழப்பமான கேள்வி இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது அப்படிங்கிறது தான் டைரக்டா தப்பா தெரியுது. மீதி எல்லாமே சரியா இருக்கு. மின் இதழ்கள் நிறைய, மின் இதழ்கள் அப்படிங்கும் போது பன்மையை குறிக்கிறது, நிறைய உள்ளன அப்படிங்கிறதும் சரியாதான் இருக்கு. பெரிய ஒரே ஒரு ஆப்ஷன் தான், சி ஆப்ஷன் தான் நேரடியா தப்பா இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது அப்படின்றது உள்ளனன்னு வரும்.
அடுத்த தலைப்புக்கு போயிடலாம். வேர் சொல் அறிதல். சொல்ல வேர் சொல் அறிதல். வேர் சொல் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு முழு சொல்லினுடைய பகுதி, அந்த பகுதி என்ன அப்படிங்கிறது தான் வேர் சொல். ஒரு சொல்லினுடைய பகுதி தான் வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பொரிச்ச அப்படிங்கறதுடைய வேர் சொல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா பொறி. இந்த ரீ மட்டும் தான் பாத்துக்கணும், வேற எல்லாம் இது ஈஸியா இருக்கு. அடுத்தது பாருங்க, கொஞ்சம் வேர் சொல்லை தெரிவு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என்ற சொல்லினுடைய வேர் சொல் காண்க அப்படின்னும் பொழுது குரில் வா கொடுக்கறான். ஆப்ஷன் பில வருகன்னு தரான். அத்தி வா என்ற நெடில் தரான். டில வருதல் அப்படிங்கிறது கொடுக்கும். இதுல வா நெடில் சரியான வார்த்தை. இப்போ இதே போல தந்தான் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். தந்தான் அதனுடைய வேர் சொல் என்ன அப்படின்னா கா நெடில் தான் வேர் சொல். ரைட். இப்ப அடுத்தது கேள்வி 2. வேர் சொல்லில் இருந்து வினை முற்று, வினை எச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம், வகை அறிதல் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு அங்க ஆன்சர் எதுவும் இல்ல. நான் இப்ப சொல்றேன். இப்ப வேர் சொல் நீங்க மேல இருக்கிற வார்த்தையவே எடுத்துக்கலாமே. வா என்பது வேர் சொல்னு வச்சுக்கலாம். வா என்ற வேர் சொல்லில் இருந்து எடுத்துக்கலாம் அந்த கேள்வியை. வா அப்படிங்கிற ஒரு வேர் சொல்லை வச்சு எடுத்தோம்னா இந்த வேர் சொல்லினுடைய வினை முற்று என்ன தெரியுங்களா? வந்தான் அல்லது வந்தேன், எது வேணாலும் சொல்லிக்கலாம். இப்ப அங்க மேல வினைமுற்று வேர் ஒரு வினைமுற்று கொடுத்துருக்காங்க, வந்தேன் கொடுத்துருக்கான். அது வினைமுற்றா எடுத்துக்கலாம். அடுத்து வினை எச்சம் எப்படி வரும்னா உங்களுக்கு தெரியும், உகரத்தில் முடிவதுதான் எச்சம் அப்படிங்கிறது. அப்போ வந்து என்பதுதான் வினை எச்சமா இருக்கும். வா என்பதனுடைய வினை எச்சம் வந்துன்னு வரும். வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது வந்தவர் அல்லது வந்தவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயராக அதுல இருக்கும். வந்தவன், வந்தவர் அப்படின்னு வரும். வந்தவள் எதனாலும் சொல்லிக்கலாம். அப்ப அடுத்த 4வது பெயரெச்சம்னா அகரத்துல முடியணும், வந்த. ஆனா வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? வா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல்லா இருக்கு. இதே போல கந்த அப்படிங்கறது எடுத்தீங்க, காங்கிறது எடுத்தீங்கன்னாலும் இதே மாதிரி சொல்றோம். கந்தேன், கந்து, கந்தவன், கந்த அப்படிங்கிறது சொல்ல தெரியணும் உங்களுக்கு. வேற எது கேட்டாலும் எழுதியது. இப்போ அடுத்தது கேள்வி 11 போட்டிருக்கிறதுல பாருங்க. ஓடு என்ற வேர் சொல்லின் பெயரெச்சமும் வினையச்சமும் என்னன்னு கேட்கலாம். ஓடு என்ற வேர் சொல்லின் பெயரெச்சம் அப்படின்னு சொன்னாக்கா அகரத்துல முடியணும் இல்லையா? அப்போ ஓடுங்கிறது வினைச்சொல். நீங்க ஓட அப்படிங்கிறது நீங்க கொடுக்கவே இல்லை பாருங்க. ஓடன்னு கொடுத்தாக்கா ஒரு குழப்பம் வரும். அதனால அவன் என்ன செய்யறான்? ஓடிய அப்படின்னு கொடுத்தான். அப்ப அகரத்துல முடியுது. ஓடிய பெயரெச்சம். வினையச்சம் ஈல முடியணும். ஓடி ஈல முடிஞ்சிருக்கு. அப்ப சரியா இருக்கு அந்த நேரத்தில். 4th ஆப்ஷன் சரியா இருக்கு. ஓடிய, ஓடி அப்படிங்கிறது சரியான பதில். அப்படின்னு சொன்னா நாம் பயன்படுத்தாத பிற மொழி சொற்கள் தான் அயற் சொற்கள். அதாவது கடல் கடந்து இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் அயற் சொற்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். கதைத்தல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கலாம் வைங்களேன். கதைத்தல் அப்படின்னாக்கா நமக்கு தெரியாது, என்னன்னு தெரியல, அது ஏதோ ஒரு பிறமொழி சொல்ல பயன்படுத்துறோம்னு வைங்களேன். அயலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சொற்கள் அயற் சொற்கள். தமிழ் சொல் அப்படின்னு சொன்னா நேரடியாக தமிழ் சொல் நமக்கு தெரிந்ததுதான் பேர் சொல். அதனுடைய எதிர் சொற்கள், அதனுடைய வினை சொற்கள், எல்லாம் வினை சொற்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால இது அதிகமாக அதுக்கு பிறகு வேற ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது போயிடலாம். எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் எழுத்துப்பிழை? இந்த எழுத்துப்பிழையில எழுத்துப்பிழைங்கிறது நேரடியாக 2 பதிலா 3 போடுறது எழுத்துப்பிழையில வரும். ஒற்றுப்பிழை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒற்று எழுத்து வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறது. இப்போ சந்தி பிழை அப்படிங்கிறது அதுதான். சந்தி எழுத்துங்கிறதும் காசா தாப்பா தான் சந்தி எழுத்துகள். இந்த காசா தாப்பா எங்கெல்லாம் வரணும் வரக்கூடாது அப்படிங்கறதுதான் கேள்வி. சந்திப்பிழை உள்ள தொடரை பேருன்னு கேக்குறான். சந்திப்பிழை இருக்காமா இங்க எங்கேயோ? சந்திப்பிழை அற்ற தொடர் கேட்டாக பரவாயில்ல, சந்திப்பிழை இருக்கிற தொடர் எதுன்னு கேட்கிறான். இப்போ என்ன குழப்பம் நமக்கு? எதெல்லாம் சந்திப்பிழை இல்லைங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? எங்க இச்சு வரணும் எங்க இச்சு வரக்கூடாது கரெக்டா தெரிஞ்சாதான் இது எழுத முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வங்கி கணக்கை பயன்படுத்து. 2வது ஆப்ஷன் பாருங்க, கடவு சொல்லை சரிவார். விற்பனை கருவி இயங்குகிறதா? அடையாள எண்ணை உருவாக்கு. இப்போ சந்திப்பிழை அப்படின்னு சொல்லும் போது இக்கு இச்சு வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். வரணும் வராம போகணும், அவ்வளவுதான். அடையாள 4th ஆப்ஷன்ல அடையாள எண்ணை உருவாக்குங்கிற இடத்துல நம்ம எங்கேயும் புள்ளி எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. சோ நமக்கு அது ப்ராப்ளமே இல்லை, விட்டுடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, வங்கி கணக்கை பயன்படுத்தினா வங்கி வேற கணக்கு வேறங்கிறது போல ஆயிடும். வங்கி கணக்குன்னாதான் அதுல இருக்கக்கூடிய வங்கிக்குரிய கணக்குன்னு பொருத்தமாகும். அப்போ அதுதான் வந்துட்டு பிழை உள்ள தொடர். அங்க ஒரு இக்கு வந்திருக்கணும், வங்கி கணக்கை அப்படின்னு வந்திருந்திருக்கணும். ஆனா அடுத்தது சரியா இருக்கு, கடவு சொல்லை சரிவார். கடவு சொல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சொல்லை சரிவார் அப்படிங்கிறதும் கரெக்ட். விற்பனை கருவி இயங்குகிறதா? அந்த இக்கு வந்திருக்கு, கரெக்ட். எல்லாமே சரியா இருக்கு.
ஆனால் தவறா இருக்கிறது எதுனாக்கா, வங்கி கணக்கை பயன்படுத்துன்னு வந்திருக்கணும், இவன் வங்கி கணக்கை பயன்படுத்து அப்படின்னு பிரிச்சுட்டான். அப்ப அந்த தவறானது. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இரண்டு வினை சொற்களினுடைய வேறுபாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். வினை சொற்களினுடைய வேறுபாடுங்கிறது ஒண்ணுதான், எழுத்துப்பிழைன்னு மாத்தி கொடுத்தாலும் ஒன்றுதான், நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இருக்காது. இது கொஞ்சம் கவனமான விஷயமா இருக்கணும். நெறி நெறி இல்லையா? நெறிங்கிறது இடைநரகரத்துல ஒண்ணு, நெறிங்கிறது வழியை காட்டக்கூடியது ஒண்ணு. இப்போ ஆப்ஷன் ஆன்சர்ஸ பாருங்களேன். ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா 3 ஆன்சர். இப்ப நமக்கு வந்துட்டு வாழ்வியல் நெறி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வல்லின ரகரம் வர்றதை நீங்க தெரிஞ்சு வந்திருப்பீங்க. வாழ்க்கை நெறி, வாழ்வியல் நெறி, இவர்களுடைய நெறியாக உள்ளது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும்போது இந்த நெறிங்கிறது இவருடைய வழியாக உள்ளது, இவருடைய பாதையாக உள்ளது, இவருடைய வழிகாட்டுதலாக உள்ளதுங்கிற பொருள் எல்லாம் தரும். அப்ப 3 இடத்துல இப்ப வழிங்கிறது வந்திருக்கு. ஈஸியா இப்ப ஆன்சர் இதுல ஒன்ன வந்துட்டு நம்ம தூக்கிடலாம். எது? 4th ஆப்ஷன் தப்புங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். நெருக்குதல் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? அதாவது வல்லின ரகரம் நெருக்குதல் இல்லைங்கிறது கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனால் இந்த இடையின ரகரம் இருக்கக்கூடிய நெறி இருக்கே, அதுக்கு வந்துட்டு நெருக்குதல் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு சொல். செகண்ட் ஆப்ஷன் நெறி இருந்தாலுமே கூட இந்த ஆப்ஷன் 1ல கூடிய முரண்பாடு இருக்குமா, பயன்பாடு இருக்குமா, அல்லது ஒருவேளை இந்த வழிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற குழப்பம் வரும். அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. நெறி இடையின ரகரம் இருக்கக்கூடியது நெருக்குதல், வல்லின ரகரம் பெரிய ரீ இருக்கக்கூடியது வழி அல்லது பாதை. எது வேணாலும் ஆப்ஷன் சி சரியான பதில் அப்படிங்கிறது தெரிஞ்சு. அடுத்த கேள்வி, இரு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு. வெறு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டாவதுல இருக்கக்கூடிய வெறு இருக்கு இல்லையா, அந்த வெறுங்கிறது வெறுப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெறுத்தல், வெறுப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இங்க 2 ஆப்ஷனை நீங்க வந்துட்டு செட் பண்ணிடலாம். ஏவும் பியும் செட் பண்ணிடலாம். நமக்கு குழப்பம் எங்க இருக்குனாக்கா சி அப்புறமேட்டும் டி ரெண்டுமே வெறுப்புங்கிறது இருக்கு. அப்ப இன்னொரு வெறு இருக்கே, அதுக்கு அச்சமா வெறுப்பா அப்படிங்கிறது இதுவும் அப்படிதான். கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்க வேண்டிய பொருள் வார்த்தை. வெறு என்பது அச்சத்தை குறிக்கிறது. அப்ப கவனமாக பார்க்க வேண்டிய இந்த பகுதியில இந்த 2 கேள்வியுமே நீங்க கவனமா பார்க்கணும். நெறி அப்படிங்கிறது நெருக்குதல்ங்கிற வார்த்தை தருகிறது, பொருள் அர்த்தம் தருகிறது. வெறுங்கிறது அச்சம் என்ற பொருளை தருகிறது. கவனம் எடுத்து படிக்கணும். அடுத்தது சொல் அகராதி. இதுல இருந்து ஒரு 15 கேள்விகள் 11வது அழகுல வந்து இடம்பெறுகிறது. மிக கவனமா பார்த்துங்க. 15 மார்க் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. நல்லா கவனம் எடுத்து படிக்கும். பகுதி 1, எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல். இப்ப நீங்க எதிர் சொல்லை எடுத்து எழுதுறீங்க. இதுல கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் இல்லையா? டைரக்டா சொல்லிட்டாங்க, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். நீங்க எழுதல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். எழுதல அப்படிங்கிறது சொல்றதுக்கு எழுதினல் அப்படிங்கிறது நேரடியான பதில். நீங்க மற்றதெல்லாம் பாருங்க, விரும்பவில்லை, எழுதாமல் இல்லை, வாசிக்கவில்லைன்னு என்னமோ கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ டைரக்டா இங்க பதில் இருக்கு, கலைச்செல்வி கட்டுரை எழுதினல். ஆனா என்னன்னா கொஸ்டினை படிக்கும் போது ரொம்ப கவனமா படிங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஆன்சரை சொல்லி பாருங்க. இந்த கேள்வி படிச்ச உடனே நீங்க ஒரு ஆன்சரை வந்துட்டு உங்க மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். நீங்க எதிர்ச்சொல் என்ன? எழுதினாங்கிறது எழுதலன்னு சொல்லணும். இல்லைன்னாக்கா கட்டுரை அப்படிங்கிறதுக்கு பதிலா கவிதைன்னு வரணும். இது மாதிரிதானே வித்தியாசம் வரும். கட்டுரை கவிதைங்கிறது அங்க எல்லாமே கட்டுரையே கொடுத்துருக்கான். அப்ப அடுத்தது எழுதினால், எழுதினல், எழுதில அப்படிங்கிறது தான். எழுதிலல் அப்படிங்கிறது ஒரு தமிழ் சொல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். எழுதிலல் அப்படிங்கிறது ஆப்போசிட். சரி, அடுத்த கேள்வி, அருகுற்ற குடற்கு நாட்டம் இல்லையே, இவ்வடியில் உள்ள அல் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக. இப்ப முதல்ல அல் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 2வதுதான் எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். இப்ப அருகுற்ற அப்படின்னு இருக்கு. அருகுற்றங்கிறதுல அல் எங்க இருக்குன்னா அல் குற்றல் குற்ற அப்படின்னு வருது. அல் குற்ற அப்படின்னு வருது. அல் குற்ற அப்படிங்கிறதுதான் அருகுற்ற அப்படின்னு சேர்த்து எழுதும் போது வருது. இதுக்கு அர்த்தம் என்ன ஆகுறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. அருக்குற்ற குடர்க்குனாக்கா அல்லுனாக்கா இரவு. சரிங்களா? அல்லுங்கிறது இரவு. இரவு நேரம்னா இருட்டா இருக்குது. குற்ற அப்படிங்கிறது போன்றங்கிற பொருள் தருது. இரவு போல இருக்கக்கூடிய, அதாவது கரு நிறம் இல்லையா? இரவு போல இருக்கக்கூடியது கருநிறம். கருநிறமான குழற்கு அப்படிங்கிறது குழலுக்கு அப்படின்னு சொல்லுவோம். குழல் அப்படின்னா கார்குழல் அப்படின்னு சொல்லி பெண்களினுடைய கூந்தலை சொல்லுவார்கள் இல்லையா? கார்குழல் மேனியாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இரவு போன்ற கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய குழல் அப்படின்னா கூந்தல். நாற்றம் என்பது வாசனை குறிக்கிறது. இல்லைன்னாக்கா இல்லைதான், அவ்வளவுதான். நாற்றம் இல்லைன்னா வாசனை இல்லை அப்படின்னா
இரவு போல கருமையான கூந்தலுக்கு இயற்கையாக மனமில்லையே அப்படிங்கிறது தான். இது எங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இது வந்துட்டு நக்கீரருக்கு ஏற்பட்ட ஒரு குழப்பம். நக்கீரருக்கும் பாண்டிய மன்னருக்கும் ஏற்பட்ட ஒரு குழப்பத்துல வந்து இது வருது. அல்குற்ற குழலுக்கு நாட்டம் இல்லையே அப்படின்னாக்க இரவு போல் கருமையான கூந்தலுக்கு இயற்கையில் மனமில்லை அப்படிங்கிறது. அப்ப அல் என்பது இந்த இடத்துல ஒரு சொல் அப்படின்னா அல் என்பது இரவு என்றாகிறது. அதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பகல் என்பது எதிர்ச்சொல். கரெக்டுங்களா? இப்ப டி ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்த கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டுகள். இதுல ஓரெழுத்து ஒரு மொழிகள்லாம் நிறைய இருக்கு. அது கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்து படிக்க வேண்டியிருக்கும். ஓரெழுத்துனாக்க ஒரே சிங்கிள் ஒரு லெட்டர் தான் அதுக்கு அர்த்தம் வேண்டும். இந்த இடத்துல கை என்பதனுடைய ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் கேட்கறாங்க. கை என்பது காத்தல் கிடையாது, ஒலி குறிப்பு சவுண்ட் அப்படிங்கிறான் இல்ல, சோர்ந்து போகிறதும் கிடையாது. ஒழுக்கம் என்பது இருக்கு. கை என்றால் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு சொல், தமிழ் சொல் இருக்கு. அது மட்டும் கிடையாது, கை என்பதற்கு இன்னும் வேறு சில வார்த்தைகளும் அர்த்தம் இருக்கு. பக்கம், ஒரு கை உள்ள மக்கள் அப்படின்னா ஒரு பக்கத்தில் உள்ள அப்படிங்கிறது வரும். சிறுமையை குறிக்கும், பக்கத்தை குறிக்கும். சிறுமை, சிறுமைனாக்கா தாழ்வு நிலை இல்லையா? சிறுமை, சிறுமையை குறிக்கும். அதே போல உடைமையை குறிக்கும். அவன் கை உள்ளது அப்படின்னு சொன்னாக்கா அவனிடம் அவனுடைய உடைமைகள் உள்ளது அப்படின்னு குறிக்கும். சிறுமையை குறிக்கும். அதே போல கைவரிசை அப்படின்னு சொல்லுவோமே, அந்த வார்த்தையிலே அந்த கை அப்படிங்கிறதுல கைவரிசை அப்படிங்கிறத காட்டும். அடுத்தது நேரடியாக கை என்பது கரம் இல்லையா? கையையும் குறிக்கும். அப்போ ஒரு எழுத்து தான், கை என்ற ஒரே எழுத்து தான் எத்தனை அர்த்தங்களை தருகிறது அப்படிங்கிறது பாருங்க. அப்போ நீங்க ஓரெழுத்து ஒரு மொழிகள் எவ்வளவு இருக்குங்கிறத எடுத்து அதை நீங்க படிக்கணும். இதுக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம். அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரசனை வந்துட்டு கோ அப்படிங்கிறது குறிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எளிமையான. அடுத்த பக்கம் பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழிகள்லாம் சில வார்த்தைகளும் தரப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் வேகமா வாசிக்கிறேன், நீங்க அப்படி பார்த்துவாங்க. மலர்தல் என்பது அவிழ்தல், அலர்தல், நெகிழ்தல், விள்ளல், விரிதல் போன்ற பொருள்களையும், ஞாயிறு என்பது சூரியன், கதிரவன், வெய்யோன், பகலவன், பரிதி. அரசன் என்பது கோ, கொற்றவன், வேந்தன், ராஜா, கோன். அழகு என்பது அணி, வடிவு, பொலிவு, எழில். அடி என்பது கடல், கால், தாழ், பாதம், பதம் எல்லாத்தையும் குறிக்கிறது. அக்னி என்பது நெருப்பையும் கடலையும் குறிக்கிறது. அச்சம் என்பது பயம், பீதி. உட்கு என்ற ஒரு பொருள், உட்கு. துன்பம் என்பது இன்னல், அல்லல், இடும்பை போன்ற சொற்களை தருகிறது. அன்பு என்பது கருணை, நேசம், ஈரம், பரிவு, பற்று போன்ற பொருள். செய்யுள் என்பது பா, கவிதை, யாப்பு இவை எல்லாமே செய்யுளை குறிக்கும். பெண் என்பது நங்கை, மனிதை, மனிதை, மங்கை இதெல்லாத்தையுமே குறிக்கிறது. வயல் என்பது கழனி, பழனம், செய் போன்ற சொற்கள் எல்லாம் தருகிறது. அடுத்த கேள்வி போயிடலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பொருந்தாத சொல்ல கண்டறிங்க. இதுல இது ரொம்ப எளிமையானதுதான் இல்லையா? கொஞ்சம் ஈஸியா இருப்பாருங்க. மன்னன், அரசன், அழகன், வேந்தன் எல்லாத்துலயுமே இங்க அரசனை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கு. அழகன் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அழகன் என்பது இந்த இடத்துல பொருத்தம். அடுத்ததும் பொருந்தாத சொல்லை கண்டறிதல். முருகு என்ற சொல்லுக்கான சொல்லின் பொருள் பாருங்க. பொருள் அல்லாததை கேட்கலாம். இப்ப இதுதான் கேள்வியை கவனமா படிக்கணுங்கிறது. முருகு என்ற சொல்லின் பொருள் இல்லாம இருக்கிறது எதுன்னு கேட்கணும். முருகுன்னாக்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தரும்போது பொருந்தாத சொல்லுன்னு சொல்லிட்டு பொருந்தாத எடுத்தான். இப்ப அடுத்தது அர்த்தம் இல்லாம இருக்கிறது எதுன்னு கேட்கலாம் பாருங்க. கொஸ்டினை கவனமா படிச்சே வரணும், ஞாபகத்துல வைங்க. முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது எதுனாக்கா இந்த இடத்துல மலரை தான் குறிக்கிறது. முருகுன்னா தேன், மனம், அழகு போன்ற பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. மலர் என்பது அந்த பொருள் சம்பந்தமான அர்த்தம். அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு சேலஞ்சான ஒரு விஷயம். இது மாதிரியான கேள்விகள் கேட்கும் பொழுது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கொஸ்டினை தேர்ந்தெடுக்கும் போது இதை கொஞ்சம் டைம் எடுத்து எழுதணும். இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நேரம் இருக்கும் போது இதை எடுத்து எழுத வேண்டிய கேள்வி. எப்படின்னா இப்ப அகரவரிசை உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எழுதிடுறீங்க, ரைட். அதுக்கு அடுத்தது எந்த எழுத்து வரும் அப்படின்னு பார்த்தா வல்லினத்துல இருந்து போகணும். நாம வல்லின எடுத்து அகரம் எல்லாத்துலயும் வந்துடும், ஈஸியா வந்துடும். அதுக்கு அடுத்த எழுத்து என்ன அப்படிங்கறதா அந்த கேள்வி இல்லைங்களா? அப்போ அடுத்த எழுத்து எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும் தெரியணும்னாக்கா நீங்க என்ன செய்றீங்கன்னா எக்ஸாம் சமயங்கள்ல இது மாதிரி கேள்வி கேட்கும்போது பக்கத்துல வல்லினம் எடுத்துட்டு அந்த வரிசை எழுதுங்க. எழுதிருவீங்க. அதுக்கப்புறமேட்டும் வல்லினம் எழுதுங்க. கசட தபர அது எழுதிக்கணும். கசட தபர அந்த ரா பெரியரா இருக்கணும். கசட தபர. அதுக்கு கீழே வந்துட்டு நமன இங்கனம் அப்படின்னு எழுதுறோம். அந்த ஞாவும் ஊஞ்சலுக்கு வரக்கூடிய ஞா அடுத்தது
அடுத்தது அங்கன நமன நா வரணும். காவுக்கு நேரா கா போலவே இருக்கக்கூடிய நா வரும். காவுக்கு நேரா மா எழுதணும். ராவுக்கு நேரா 2 சொல்லி நா எழுதணும். இப்போ வல்லினம் மெல்லினம் எழுதிட்டீங்க. அடுத்து இடையினம் எழுதணும். ஏறல வடல சின்ன ர ல வா சிறப்பு இலக்கணம். அடுத்தது பள்ளிக்கு வரக்கூடிய பொது இலக்கணம். வா இழல வாக்கு அப்புறமேட்டும் சிறப்பு இலக்கணம் வரும். இப்ப சரியா இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப இந்த எழுத்துக்களை வச்சுதான் நீங்க 2வது எழுத்து எது வரும்னு பார்த்தோம்னா, இப்ப எப்படி நேரடியா வராது. இதுல வந்துட்டு நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. எப்படி படிச்சிருப்பீங்கன்னாக்கா, கசட தபரங்க நம்ம இறல வளலன்னு படிக்கல. அதை மெய்யெழுத்தா படிக்கும்போது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இக்கு இன்னு மேலையும் கிளியும் வரும். இக்குக்கு அப்புறம் இங்கு வரும். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இக்கு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு. அதுக்கப்புறம் இய்யு இரு இல்லு இவ் இல் இல் வந்துட்டு கடைசியா தான் இன் வரும். இந்த வல்லினத்துல இருக்கக்கூடிய லாஸ்ட் எழுத்தும் மெல்லினத்துல இருக்கக்கூடிய 2 சுழி நாவும் கடைசி 2 எழுத்தா வரும். அப்போ இக்கு இங்கு இச்சு இஞ்சு இக்கு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இர் இல் இவ் இல் இல் அடுத்தது இர் இன் அப்படின்னு முடியும். இப்போ இதை வச்சுதான் நீங்க இங்க 2வது எழுத்து எது வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய வரிகள்ல அங்கை மஞ்சு அந்தி அல்லல் அல்லல் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா வரும். இப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய கேள்வின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாதாரண அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யன்னு சொல்லி கொடுத்தாங்க. கேள்வி கொடுத்து விட்டு இப்ப நமக்கு இந்த வரிசை இப்படிதான் நமக்கு எழுத்துகள் வரிசை அமைக்கப்பட்டிருக்குன்னு தெரியாம இந்த கேள்வி என்னதான் நீங்க எழுதுனீங்கனாலும் தப்பா போகும். அப்ப என்ன, உயிரெழுத்துகள் ஃபர்ஸ்ட் வரிசை தெரிஞ்சிருக்கணும். அவன் அது கஷ்டப்படுத்தாம அவன் ஈஸியா பாருங்க, அதை எல்லாமே ஆளை கொடுத்துட்டான். முதல் எழுத்து 2வது எழுத்தை வச்சு ஒரு பெரிய சேலஞ்சஸ் தான். 2வது எழுத்து எதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் கண்டுபிடிக்க முடியும்னா, இப்படி வல்லினங்களையும் மெல்லினத்தையும் இடையினத்தையும் எழுதி அதையும் தனியா நீங்க இக்கு இங்கு அப்படின்னு சொல்லி சின்ன கிளாஸ்ல படிச்சுட்டு நினைவுபடுத்தி வல்லின ரகரமும் 2 சொல்லி நாவும் கடைசியா எழுதிக்கிட்டு அப்புறம் தான் இந்த எழுத்துக்களை தேடணும். இதே மாதிரிதான் அடுத்த கேள்வியும் பாருங்க, அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிகன்னு கொடுத்திருக்கிறான். அடுத்த வாரத்து கேள்வியும் அதே மாதிரிதான் இருக்கு. என்ன, செப்பு சென்னை செல்வம் செடி செடி செப்பு செல்வம் சென்னை செப்பு செல்வம் சென்னை மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்களா. இப்ப இதுலயும் அதே போல நீங்க இதே மாதிரி கட்டட தவறம் போட்டுக்கணும். கட்டட தவறன்னு எழுதி அதுக்கு அப்புறமேட்டு கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா செகண்ட் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இதுல சரியா வந்துடும். அடுத்த கேள்வி, ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொல். ஒரு பொருள் அப்படின்னு ஒரு பொருள் பன்மொழின்னு இருக்கு. ஒரு பொருள்னு வச்சுக்க, ஒரு பொருள் பன்மொழி அங்க ஒரு இல்ல விட்டு போயிருச்சு. ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள். சரி, இரு பொருள் தருக அப்படின்னு சொல்லி இடும்பை என்ற வார்த்தையை தந்திருக்கோம். இடும்பை என்பது நேரடியா நம்ம ஆன்சரை மட்டும் பார்க்குவோம். துன்பம் வறுமை என்பது சரியான பதில். கேள்வி அடுத்தது 63 என்ற கூடிய கேள்வி, இரு பொருள் தருக. வேண்டல் என்பது விரும்புதலையும் விண்ணப்பத்தையும் குறிக்கும். வேண்டுதல் விண்ணப்பம் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லுவோம். வேண்டல் விண்ணப்பம் அப்படின்னு வேண்டுதல் விண்ணப்பம். வேண்டல் விரும்புகை 2 பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுவது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு என்ன, பேச்சு வழக்கு அதுக்குள் அப்படின்னு ஒரு வார்த்தை தராங்க. அதுக்கான சரியான எழுத்து வழக்கு அதற்குள். அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றி ஒழுங்காக வரிசையில் ஒழுங்காக நில்லு, இது பேச்சு வழக்கு. ஆன்சர் சொல்லும் போது வரிசையில் ஒழுங்காக நில் என்பது சரியான. அடுத்தது சொல்லும் பொருளையும் ஃபர்ஸ்ட் சொல்லும் பொருளும் பொருத்தி பார்க்கணும். பொருத்தி பார்த்துட்டு ஆன்சரை எடுங்க. இதை பொறுத்த இந்த கேள்விகளை முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொறுத்துங்க. நேரா கோடு போட்டுக்கோங்க. நமன் அப்படிங்கிறது நமனை அஞ்சோம் அப்படின்னு, யமனை அஞ்சோம் அப்படின்னு. நமன் என்பது யமனை குறிக்கும். அப்போ அந்த நேரா கோடு போட்டீங்கன்னா 2 அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க சைட்ல. 2வது நம்பர் அப்படிங்கிறது நம்பர் இங்கிலீஷ் நம்பர் நினைச்சுக்கூடாது. நம்பர் அப்படின்னாக்கா அடியவர்களை குறிக்கும், அடியார்களை குறிக்கிறது. எனவே அதை 3rd கோடு போட்டுக்கணும். அடுத்தது நாணாமே அப்படின்னு சொன்னாக்கா நாணம் இல்லாமல் அப்படின்னு, கூசாமல் வெச்சம் இல்லாமல் அப்படிங்கிற அர்த்தத்தோடு கூசாமல். அப்போ 4th ஆப்ஷன் 2 3 4 அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்தது உய்மின் அப்படின்னாக்கா உய்த்தல் அப்படி, இது வந்து ஈடேறுங்க ஆண் ஈடேற்றம் அப்படின்னு சொல்லி உய்மின் அப்படின்னு நூல்கள் வரிசையில வரக்கூடியது. அதாவது ஆன்ம நிலை அடைகள் அப்படின்னு. அப்போ அது 4th. அப்போ ஆப்ஷன் சரியான பதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியான பதில். 2 3 4 1 முதல்ல கோடு போட்டு கண்டுபிடிச்சு. அடுத்து சொல்லிருக்கு நீங்க வேறு சொல் அறிக்கை அப்படின்னு
பா என்ற சொல்லுக்கு இரு பொருள் சொல்லுங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கரெக்டா தான் இருக்கு. ஏ சரியா இருக்கு. பாடல் பண் என்பது சரியானது. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏன்னு இருக்கு. ஏ பாடல் ஒண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஏன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்தது பகுதி 2 கோடிக்கு இடங்கள் அப்படின்னு பாருங்க. கோடிக்கு இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படிங்கிற தலைப்பு இருக்கு. பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு. பயிலுதல் தான் சிறப்பு இல்லையா? பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. இரண்டாவது கேள்வி, வானில் டேஷ் தோன்றினால் மழை பெய்யும். முகில்கள் மேகக்கூட்டணி தோன்றினால் மழை பெய்யும் இல்லையா? அடுத்த கேள்வி பொருத்தமான பொருள் தெரியும். ஊடகம் டேஷ் சாதனம். என்ன? செய்தி சாதனமா தகவல் தொடர்பு சாதனமா? தகவல் தொடர்பு சாதனம். சமூகம் டேஷ் அப்படின்னாக்கா மக்கள் கூட்டமா மக்கள் குழு கூட்டம். மக்கள் குழு கூட்டம் அப்படின்றது மக்கள் குழு அப்படிங்கிறது சரியான வந்துட்டு சேர்ந்து. அடுத்த கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்து எழுது. ஓவிய எழுத்து என்பது என்ன அப்படின்னாக்கா ஓவிய வரி வடிவத்தை தான் நம்ம ஓவிய எழுத்து. செப்பேடுகள்ல கற்பாறைகள்ல காணப்பட்ட வடிவம் தாழ்ல இருக்கக்கூடிய வரி வடிவம் கிடையாது. ஓவிய வரி வடிவத்தை தான் ஓவிய எழுத்து அப்படின்னு. அடுத்தது, ஊர்பெயர்களின் மறுவை எழுது. மறு என்பது மாற்றம் அடைந்து விட்டது அப்படிங்கிறத எழுதுதான். புதுச்சேரி என்பது புதுவை எடுத்துக்காட்டு. புதுச்சேரி புதுவை மகாகுடியம் அன்னையரும் மயிலாப்பூர் கையில. இப்ப அடுத்து ஊர்பெயர்களிய மறுவை எடுக்கிறது. திருச்சிராப்பள்ளி என்ன சொல்றோம் அப்படின்னா திருச்சின்னு தான். அடுத்தது கேள்வி பாருங்க, நாகப்பட்டினத்தை என்ன சொல்றோம்? நாகை. அது தேவக்கோட்டை என்ன சொல்றோம்? தேவோட்டை அப்படின்னு. அதே போல நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகேன் அப்படிங்கிறது திருவல்லிக்கேணி இல்லையா? உதகமண்டலம் அப்படிங்கிறது ஊட்டியா மாறி. குன்றூரை தான் குன்னூர் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லியர்பா அப்படிங்கிறது மயிலாப்பூரை சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஊர் பேர்ல இருந்து மாற்றி. சரி, அடுத்தது பிழை திருத்துக அப்படின்னு. உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கும் ஒரு என்னும் எழுத்தை சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதுக்காக எடுத்துக்காட்டப்படுறதுக்காக ஈஸியா இருப்பாங்க. ஓர் ஊர், ஓர் ஏரி அப்படிங்கிறது கேன்சல். அத ஒரு ஊர் ஒரு ஏரி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருக்கு அப்புறமேட்டும் ஈர்மை எழுத்து தான் வரும். அடுத்தது சரியா ஒரு நகரம் கரெக்ட், ஒரு கடல் கரெக்ட். ஓர் ஊர் ஓர் ஏரி அப்படிங்கிறது கரெக்ட். ஓருக்கு அப்புறமேட்டும் உயிரெழுத்துக்கள்ல தான் ஆரம்பிக்கணும். ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து, ஏங்கிறது உயிரெழுத்து. எனவே ஓர் ஊர் ஓர் ஏரி கரெக்ட். ஒருக்கு அப்புறமேட்டு உயிர்மை எழுத்துல ஆரம்பிக்கும். ஒரு நகரம் கரெக்ட், ஒரு கடலும் கரெக்ட். இதே மாதிரி இதே போல உயிரெழுத்து தொடர்ந்த சொல்லுக்கு முன்னாடி அகுதுன்னு எழுதணும். உயிர்மை எழுத்துக்கு அப்புறம் முன்னாடி அதுன்னு சொல்லணும். எடுத்துக்காட்டு அகுது இங்கே உள்ளது. அது அகுது இங்கே அப்படின்னு சொல்லணும். அகுதுங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்துறோம்னா அகுதுக்கு அப்புறமேட்டு உயிரெழுத்துல ஏதோ ஒரு சார் அது அப்படின்னு சொல்றோம்னா அது உயிர்மை எழுத்துல அது நன்றாக. அகுதுக்கு அப்புறமேட்டும் ஈல ஆரம்பிக்குது. அதுக்கு அப்புறமேட்டும் உயிர்மை எழுத்து 4 ஆரம்பிச்சு. அடுத்த கேள்வி, ஒருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படின்னு கொடுத்தான். இதுல எது சரியான பதில் அப்படின்னா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய பி ஆப்ஷன் பி சரியான. அடுத்த கேள்வி, பிழை திருத்துக. ஒரு ஓர் அது அகுது அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. அது நகரத்திற்கு செல்லும் ஒரு சாலையோடு கரெக்டா இருக்கு. இது எல்லாமே தப்பா இருக்கு. ஐந்தாவது கேள்வி, பேச்சு வழக்கு சொற்களுக்கு நேர தூய தமிழ் சொற்களை இணைத்தல். எடுத்துக்காட்டு வெற்றிலைங்கிறது வெற்றிலை, அக்காலி அப்படிங்கிறது கற்காலி. அதுக்குள் அப்படிங்கிறத அதற்குள் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது வரிசையில் ஒழுங்காக இல்லைங்கிறது வரிசையில் ஒழுங்காக ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன்னா அடுத்தது அடுத்த 77வது கேள்வி பார்த்தாச்சு. திரும்ப ரிப்பிட்டேஷன் ஆயிருக்கு. 78 ரிப்பிட்டேஷன் கேட்கலாம். அடுத்த கேள்வி சொல்லலாம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்னு மற்றும் அல்லது ஆள் பிறகு மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவுமாக இருப்பினும் இணையும் விதனம். இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நாம எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அனைத்து சொல்ல தேர்ந்தெடுத்து எழுதலாம். நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புலியை பார்த்தேன். மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். இதெல்லாம் சின்ன பசங்க எழுதிட முடியும். தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம்.
இதெல்லாம் வந்து சாதாரண வார்த்தைகள் தான். அடுத்தது கொஞ்சம் குழந்தையா இருக்குமா கேள்வி 66 கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல். எனவே அப்படின்னு சொல்லும் போதுதான் அதுக்கு ஸ்ட்ரெஸ் தருவோம். ஆனா ஆப்ஷன் சியும் பாருங்க, ஆப்ஷன் பி பாருங்க, ரெண்டுமே கரெக்டா தெரியுது. ஆகையால் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் சரியா தெரியுது. அதனால் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் சரியா இருக்கு. எனவே அப்படிங்கிறதா கரெக்டா. ரொம்ப கவனமா இருக்கு. அடுத்த கேள்வி சரியான இணைப்பு சொல்லால் நேரத்துக்குங்கிறது பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் பெதர் மீதி எல்லாமே தப்பா இருக்கு. 68வது கேள்வி நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது, இதனால் புறஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. இங்க வந்து மேலும் புறஊதா கதிர்கள் தாக்குவது ஏன் இதெல்லாம் தப்பா இருக்கு. அடுத்தது கேள்வி 4 இருக்கிறதுல பாருங்க, பொருள் தரும் ஒரு எழுத்து ஆ என்பது 10, சி என்று கொடு, தை கீழ் பல பொருள் தரும் ஒரு சொல்லை கொடுக்க. எடுத்துக்காட்டு கமலம், கஞ்சம், உளறி, இது எல்லாமே தாமரையை குறிக்கிறது. ஒரு எடுத்து தரக்கூடிய சொற்களும் தெரிஞ்சிருக்கும், பல பொருள்களை தரக்கூடிய தெரிஞ்சு. அடுத்த எழுதும் பெருநறிவுகள் 15 கேள்வி கேட்கப்படுகிறது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்களை அமைக்கப்பட்டீங்கன்னா வந்து பிறர் தர தீரும் வாரான் என்றும் என்றும் பிறர் தர வாரான். இந்த பழமொழிகள் கோட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இங்கிலீஷ்ல, பழமொழிகள் இவருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே நீங்க சொல்ல போனோம்னாக்கா பாரதியாருடைய ஆத்திச்சூடி கூட வரும், புதிய ஆத்திச்சூடி. சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் ஆக்குதல், சரியான சொல் தொடரை தேர்ந்தெடுத்திருக்க. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேசும் மொழியே. இதெல்லாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் அதுல செகண்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு. உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் என்பது சரியான சொல். இது எல்லாமே கரெக்டா தெரிஞ்சா பேச்சு வழக்கு தாண்டி எழுத்து வழக்கு வரும்போது தெளிவாக தொடர் வகைகள் செய்திகளை செயற்பாட்டுக்கு சரியான தொடர்புகள் சொல்லப்படுறதெல்லாம் மரபு தமிழ்ல திணை மரபு, திணை மரபு வேர்தனை அதுல வித்தியாசம். வேர்தனையில எது சரி? அம்மா வந்தது, அம்மா வந்தாள், எது சரி? இதுல அம்மா வந்தாள் என்பதுதான் சரியான. அதிரை நீக்கி எது சரி? மாடுகள் நனைந்தது, மாடுகள் நனைந்தன, நனைந்தன அப்படிங்கிறது சரியான. சரியா. அடுத்தது பால் மரம்ல அவன் பெண் வித்தியாசம். அவன் வந்தது, அவன் வந்தான், சரி அவன் வந்தான். பெண் பால்ல அவள் வந்தது, அவள் வந்தாள், சரி அவள் வந்தாள் என்று. மகன்பால் அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தனர். இதுல ரெண்டுமே சரியா இருக்கு. அவர்கள் வந்தனர் அப்படிங்கிறது பெரும்பான்மை. அவர்கள் ஒன்றன் பால் அது வந்தன, அது வந்தது, அது வந்தது தான் காலத்துல காலம் தவறு பாருங்க. நேற்று மழை பெய்யும், நேற்று மழை பெய்யும், நேற்று நேற்று இதுல ரெண்டு சரியா இருக்கு இல்லையா? நேற்று மழை பெய்தது சரி, நேற்று வந்தே இளமை பெயர்களை பாருங்க. பசுவ கன்றுன்னு சொல்லணும், ஆட்டு குட்டி சொல்லணும், ஒளிபரப்பு சொல்லும்போது நாள் அப்படிங்கிற தலைப்பு எடுக்கும் பொழுது காலம் அப்படிங்கிறதுல நேற்று மழை பெய்யும், நேற்று மழை பெய்தது, இது ரெண்டுல எது சரினாக்கா நேற்று மழை பெய்தது என்பதுதான் சரியான பதில். நேற்று வருவேன், நேற்று வந்தேன், இதுல எதுனாக்கா நேற்று வந்தேன் அப்படிங்கிறது சரி. ஆனா நாளை வருவேன், நாளை வருவேன், நாளை வருவேன் என்பது சரியாகும். சில நேரங்கள்ல வலு அமைதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது அது மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். இல்லை, இளமை பேரை பொறுத்த வரைக்கும் பசு என்பது பசு வந்து இளமை, பசுனுடைய இளமை பேர் கன்று, ஆட்டினுடைய இளமை பேர் குட்டி, ஆட்டுக்குட்டி சொல்லணும். ஒலி மரபு சவுண்டை பொறுத்த வரைக்கும் நாய் குறைத்தது அப்படிங்கறதா சரி, நாய் கத்தியது தவறு. வினை மரபுல கூடையை முடைந்தான் என்பது கரெக்ட், சோறு உண் அப்படிங்கிறது கரெக்ட். தொகை மரபுல மக்கள் கூட்டம் கரெக்ட், ஆட்டு கூட்டத்தை ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லணும், கரெக்ட். நிறுத்தல் குறியீடுகள் பாருங்க, கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி, அமையும் இடங்கள், இதெல்லாம் தெரிஞ்சு சொற்களை பயன்படுத்துறது அடுத்த பக்கத்துல கொடுத்திருக்கு. நிறுத்தற்குறிகள் அறிதல் அப்படிங்கிறதுல 79வது கேள்வி எண். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான்.
கபிலன் கேட்டான் அப்படின்னு வந்திருக்கணும், கேட்டாள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அங்க நீங்க கொஞ்சம் மாத்தீங்க, கேட்டான், அது இன்னதான் வந்திருந்திருக்கணும். கேள்வியில கேட்டான் வந்திருக்கணும். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான், அது கரெக்டா. அடுத்தது நிறுத்தற்குறிகளை அறிந்து தெரியுது. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த அழகு கலை சொற்கள் அப்படிங்கிறதுல 10 கேள்விகள் இருக்கும். இதுல கவனிச்சு பாருங்க. பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறை சார்ந்த கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். அவங்களே கொடுத்தாச்சு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லும் போது சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடு பொறி. வலசை போதல் அப்படிங்கிறது பறவைகளுக்கு சொல்லுவாங்க மைக்ரேஷன், அல்லது மக்களுமே வந்துட்டு மைக்ரேஷன் அப்படிங்கிறது மக்கள் புலம்பெயர்தல மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வாமை என்பது அலர்ஜியை குறிக்கிறது. ஜீன் அப்படின்னா மரபணு. நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது கடல் மைல். அப்புறமேட்டு வாசித்தலும் புரிந்து கொள்ளும் திறனும். இதுல வந்து ஒரு 15 கேள்விகள் தரப்படுகிறது. என்ன அப்படின்னாக்கா ஒரு பேராகிராஃப் தருவாங்க, அதுல இருந்து நீங்க கொஸ்டின் வந்து எடுக்கிறது போல இருக்கும். அதை கரெக்டா கவனிச்சு எடுக்கணும். அவன் என்ன கேள்வி கேட்பான், அதுல என்னென்ன கொடுத்திருப்பான் அப்படின்னு சொன்னா, அந்த பேராகிராஃபை வாசிக்கும் பொழுது ஓமை தொடரினுடைய பொருள் தெரிஞ்சிருக்கணும், மரபு தொடர் கொடுத்திருப்பான் அதோடைய பொருள் தெரியணும், பழமொழிகள் கொடுத்திருப்பான் அதோட பொருள் தெரியணும், ஆவண உள்ளடக்கங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருந்தாதான் அந்த கேள்வி, இந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டினை கரெக்டா எடுத்து எழுத முடியும். இது சின்ன கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்தானாக்கா 5 லைன்ல 5 ஆன்சர் கேட்டிருப்பாங்க, கேள்வி கொடுத்திருப்பாங்க, 5 லைன் எடுத்து எழுதிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக படிக்கணும். அங்க கீழே ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதுல கேள்வி கேட்டிருக்கு, ஆன்சரை நான் இதுல சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அடுத்தது நம்ம இது எக்ஸாம்ல உங்களுக்கு வேற ஏதாவது கேட்பா, அப்ப நீங்க கவனமா படிக்கணும். தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் எதுங்கிறது தஞ்சாவூர் என்பது சரியான பதில். நேரடி பேராகிராஃப் தான் எடுத்திருக்கு. ஆங்கிலேய அரசு சர் ஆர்தர் காட்டானை எப்பணியில் நியமித்தது அப்படின்னா தனி பொறுப்பாளராக அவரை நியமித்தது. அடுத்தது கல்லணையினுடைய கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எது அப்படின்னு சொன்னாக்கா தௌலீஸ்வரம் அணை தான் கட்டு. கல்லணையினுடைய கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை தௌலீஸ்வரம் அணை அப்படிங்கிறது. இந்திய நீர்ப்பாசனத்தினுடைய தந்தை யார் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன். அவர் தான் வந்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இது கொஸ்டினே இல்லாதனாலும் பேராகிராஃபே இல்லைனாலும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறது. பழந்தமிழரினுடைய அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மை மக்களுக்கு எடுத்துக்கூடியவர் யார் அப்படின்னாக்கா அவரும் வந்து சர் ஆர்தர் காட்டன், அவரே தான். அந்த பழைய காலத்து தமிழர்கள் கட்டின அணை எப்படி எல்லாம் அப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்துக்காரு. கல்லணை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு சொன்னவர் அவர் தான், ஆர்தர் காட்டன் தான். ஓமை தொடரினுடைய பொருள்களை தெரிஞ்சுக்கணும். எப்படின்னாக்கா நன்கு தெரிந்த ஒரு பொருளினுடைய இயல்பை நினைவுபடுத்தி தெரியாத ஒரு பொருளின் இயல்பை விளக்குவதுதான் ஓமை அணி இல்லையா? அத்தகைய ஓமை உள்ளடக்கிய தொடரை தான் ஓமை தொடர். இந்த ஓமை தொடர்களை வாக்கியங்களில் அழகும் கருத்துக்களும் ஆணித்தரகமாக விளக்குவதற்கும் உதவுகின்றன. அடி வயிற்றில் இடி விழுந்தது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடும் துன்பம்னு அர்த்தம். நேரடியா எடுத்தோம்னா அடி வயிற்றில் இடி விழுந்தது அப்படின்னா கொடுமையான துன்பம். அத்தி பூத்தால் போல அப்படின்னாக்கா மிகவும் அரிதான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, அதுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. இப்ப ஒரு கேள்வி பாருங்க, ஓமையால் பொருள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னும் போது ஒற்றுமையின்மையை குறிப்பிடுகிறது. அதை கொட்டினார் அப்படிங்கிறதுல பெரிய ரகரம் வல்லின ரகரம் வரணும், அது இடையின ரகரமா வந்துருச்சு. கொட்டினார் அப்படிங்கிறது வல்லின இருவரும், கொட்டினார் போல. சரி, அடுத்தது மரபு தொடரினுடைய பொருள்களை நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மரபு தொடர்கள்லாம் என்ன அப்படிங்கிறது பாருங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதணும். மரபு அப்படின்னாக்க காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்த விஷயங்கள், அதை தான் நாம மரபு தொடர் அப்படின்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய பிழைகள்லாம் என்ன? பறவைகளினுடைய ஒலி மரபு சொல்லும் பொழுது காகம் கரையும். இப்ப இங்க கேள்வி என்ன? மரபு பிழை உள்ள தொடரை கண்டுபிடிக்கும் இல்லைங்களா? எப்படி? காகம் கரையும் என்பது கரெக்ட், ஆந்தை அலரும் அப்படிங்கிறது கரெக்ட், மயில் அகவும்ங்கிறது கரெக்ட், கோழி கூவுங்கிறது நாம கேட்ட வார்த்தை தானே. கோழி கூவும் இங்க தப்பு அப்படின்னு நாம சுட்டி காட்டோம் இல்லையா? கோழி என்ன செய்யும்? கொக்கரிக்கும் அப்படின்னு வரும். கோழி கொக்கரிக்கும் அப்படின்னா கோழி கூவும்னாக்க கூவும் எதை சொல்லும் அப்படின்னாக்கா குயில் தான் கூவும். அடுத்தது 38வது கேள்வி பாருங்க. மரபு பிழை நீக்கி சரியான சொல்லால் எழுதுதல். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை, கூரை என்றாலே வேய்ந்தனர் அப்படின்னு வரணும், வேலி இட்டனர் வரும், மேய்ந்தனர் தப்பு, கூடை முடைந்தனர் வரும். நாங்க ஒன்னொன்னுக்கும் வித்தியாசம் பாருங்க. அப்போ கூரை வேய்தல் அப்படிங்கிறது தான் சரியான. அடுத்தது பழமொழிகளுடைய பொருள்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம்.
இதுக்கான டெபினிஷன் பாருங்க. பழமொழிகள் என்ற சொல் விளக்கம் பாருங்க. பழமையான மொழி, தொன்மையானது இல்லையா? அனுபவ மொழிகள் தான் தொன்மையான பழமையான மொழி பழமொழிகள். பழம் போன்ற மொழி அப்படின்னா பழுத்தது, பழம் போல இனிமையானது, சுவை உடையது, இலக்கிய சுவை உடையது. இந்த இடத்துல பழம் போல நன்மை அளிப்பது, வாழ்க்கையை நெறிப்படுத்தும். பழம் போல நெகிழ்ந்த தன்மை, புரிந்து கொள்ள ஈஸி. இந்த இந்த இவை எல்லா பொருள்களையும் உள்ளடக்கியுள்ளதுதான் பழமொழி என்ற சொல். மிகவும் பொருள் ஆழம் உடையதுதான் இந்த பழமொழிகள். அப்ப பழமொழிகள் பாருங்க. டைம் இஸ் கோல்டு அப்படின்னா என்ன? இந்த நாள்ல எந்த ஆப்ஷன் எது சரி? அளவுக்கு மீறினால் நஞ்சு, அமிர்தம் நஞ்சு, காலம் பொன் போன்றது, உழைப்பின்றி ஊதியம் இல்லை, பதறாத காரியம் தருங்க. டைமை கொடுத்தோம், அப்போ காலம் காலம் பொன் போன்றதுங்கிறது சரியானது. அடுத்தது நோ பெயின் நோ கெயின் அப்படின்னாக்க உழைப்பு இல்லாமல் ஊதியம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 5 கேள்விகள் இதுல இடம் பெறலாம் அப்படின்னு தரப்பட்டு. எளிய கேள்விகள். ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சான்று இங்க கொடுத்திருக்காங்க. நமக்கு ஏற்கனவே இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். பென் டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு இவை எல்லாவற்றையும் அப்படியே நீங்க கண்டுபிடிக்கணும், ஆன்சர் பார்க்கணும். அதே போல ஆவணங்களினுடைய தலைப்புகள், கோப்புகள், கடிதங்கள், மனு, மொழிபெயர்ப்பு இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆன்சர் தெரியும். இப்ப பென் டிரைவ் அப்படிங்கிறது இதெல்லாம் இது இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்து சொல்லலாம். அடுத்த தலைப்பு பாருங்க. இலக்கியத்துல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கறதுல 15 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது இது நம்ம ஏற்கனவே நீங்க விஷயம். இங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இலக்கிய அறிஞர்கள் தமிழ் தொண்டு கடந்த கால வகுப்புகள் எல்லாருமே இதுதான் நம்ம பார்த்தோம். திருக்குறள்ல கடந்த வாரம் வரைக்கும் இந்த 20 அதிகாரங்களினுடைய கருத்துக்கள் எல்லாம் படிச்சு முடிச்சிருக்கோம். தொடர்ந்து அறநூல்கள் சார்ந்த செய்திகள் எல்லாமே இருக்கு. நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40 இதெல்லாமே வந்துட்டு அறநூல்கள் சார்ந்தது. இந்த தமிழின் தொன்மை இந்த தலைப்புகள் எல்லாம் சார்ந்து எல்லாமே நம்ம பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் நான் இப்போது சொன்னது போல வினாக்களை மிக கவனமாக படிக்க வேண்டும். வினாக்களை படித்து பொருள் தெரிந்து கொண்டு விடைகளை தேர்ந்தெடுங்கள். அவசரப்பட்டு விடை தெரியவில்லை அப்படிங்கறத எடுத்துட வேண்டாம். அதுக்கு பதிலா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கவனமா படிச்சீங்கன்னாக்க விடையை கண்டுபிடிச்சு எழுதிட முடியும். அனைவருக்கும் நல்வாழ்த்துகள், வெற்றி பெற வாழ்த்துகள்.